சக்தி மசாலா நிறுவனங்களின் அங்கமான சக்தி தேவி அறக்கட்டளையினுடைய 26வது ஆண்டு விழா நிகழ்ச்சியிலே சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டிருக்கும் ஈரோடு மாவட்ட ஆட்சியர் உயர் திரு சா கந்தசாமி ஐஏஎஸ் அவர்களே, சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டிருக்கும் திருப்பூர் சாய் கிருபா சிறப்பு பள்ளி நிறுவனர் திருமதி கவின் திருமுருகன் அவர்களே, சக்தி மறுவாழ்வு மையம் சக்தி சிறப்பு பள்ளிகளின் பயின்று வரும் குழந்தைகளே, பெற்றோர்களே, வழிகாட்டி திட்டத்தின் கீழ் மிக சிறப்பாக பணியாற்றி வரும் 42 பள்ளிகளை அரசு பள்ளிகளை சார்ந்த பள்ளி தலைமை ஆசிரியர்களே, விருஷம் திட்டத்தில் உதவித்தொகை பெற வந்திருக்கும் மாணவ செல்வங்களே, உறவினர்களே, நண்பர்களே, சக்தி மறுவாழ்வு மையத்தினுடைய பணியாளர்களே, பயிற்சியாளர்களே, உங்கள் அனைவரையும் இந்த இனிய விழாவிற்கு வருக வருக என்று வரவேற்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இவ்வளவு நேரம் இந்த குழந்தைகளினுடைய கலை நிகழ்ச்சியை மகிழ்ச்சியோடும் நெகிழ்ச்சியோடும் உணர்ச்சி பெருக்கோடும் நாம் எல்லாம் கண்டு களித்தோம். குறையொன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா என்கின்ற வார்த்தைக்கு ஏற்ப சக்தி தேவி அறக்கட்டையிலே பயிலும் இந்த குழந்தைகளுக்கு எந்த விதமான குறையும் இல்லாமல் பல்வேறு பயிற்சிகளை அளித்து வருகின்றோம். ஒரு குழந்தை மாற்றுத்திறனாளியாக பிறந்துவிட்டால் அந்த பெற்றோர்கள் எவ்வளவு கஷ்டப்படுவார்கள் என்பது எங்களுக்கு நன்றாக தெரியும். 45 ஆண்டுகளுக்கு முன்னால் இது போன்ற பள்ளிகள் எல்லாம் அப்பொழுது இல்லை. தமிழகம் எங்கும் நாங்கள் எங்கள் குழந்தைக்காக சுற்றி அலைந்து கஷ்டப்பட்டோம். அப்படி நாம் பெற்ற கஷ்டத்தை மற்றவர்கள் பெறக்கூடாது என்கின்ற நோக்கத்தோடு இந்த பள்ளி தொடங்கப்பட்டு இன்றோடு 25 ஆண்டுகள் முடிந்துவிட்டது. என்ன பயிற்சி கொடுத்தாலும் இந்த குழந்தைகள் நமக்கு பின்னால் என்ன செய்வார்கள் என்கின்ற ஒரு கவலை ஒவ்வொரு பெற்றோர்களிடத்திலும் இருக்கும். அந்த கவலையை எப்பாடுபட்டாவது போக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் என் அடிமனதிலே எப்பொழுதும் உறுத்தி கொண்டே இருக்கிறது. என் வாழ்நாள் முடிவதற்குள் நிச்சயமாக அதற்கு ஒரு தீர்வை காண வேண்டும் என்று நினைக்கின்றேன். இந்த நிகழ்ச்சியிலே சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டிருக்கும் நம் அன்பிற்குரிய ஆட்சித் தலைவர் கேட்டவுடனேயே மகிழ்வோடு ஒப்புக்கொண்டு இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்டார்கள். காட்சிக்கு எளியன் கடுஞ்சொல்லன் அல்லனேல் மீக்கூறும் மன்னன் நிலத்து என்று வள்ளுவர் சொல்லுவார். அதுபோல காண்பதற்கு எளியதாகவும் கடும் சொற்கள் அல்லாமல் எப்பொழுதும் இன்முகத்துடனும் காட்சி தருபவர் நம் மாவட்ட ஆட்சியர், தமிழ் அறிஞர், தமிழ் கவிஞர், கவிதை
புத்தகங்கள் எல்லாம் எழுதியிருக்கின்றார். தமிழ் அறிந்தவர்கள் நல்லவர்களாக இருப்பார்கள் என்பதற்கு நமது மாவட்ட ஆட்சியர் ஒரு எடுத்துக்காட்டு. நமது ஈரோடு மாவட்ட மக்களின் அதிர்ஷ்டமோ என்னமோ தெரியவில்லை, வருகின்ற ஆட்சித்தலைவர்கள் எல்லாம் நல்லவர்களாகவே வருகின்றார்கள், மக்களிடம் அன்பு செலுத்துகிறார்கள். சினிமாவில் தான் இப்படியெல்லாம் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் எல்லாம் பார்க்க முடியும். வருவாங்க, நல்ல மக்களாக பழகுவாங்க, குறைகளை எல்லாம் போக்குவாங்க. அந்த மாதிரி நேரில் பார்க்கக்கூடிய பாக்கியம் நமக்கெல்லாம் கிடைத்திருக்கிறது. அவர்களை வருக வருக என்று வரவேற்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று 42 பள்ளிகளை சேர்ந்த தலைமை ஆசிரியர்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள். அவர்களுடைய ஒத்துழைப்போடு தான் இந்த வழிகாட்டி திட்டம் சிறப்பாக நடைபெற்று கொண்டு இருக்கிறது. அவர்கள் இல்லாமல் நிச்சயமாக இந்த திட்டத்தை நாம் சிறப்பாக நடத்த முடியாது. தனியார் பள்ளிகளுக்கு இணையாக அரசு பள்ளிகளும் செயல்பட முடியும் என்பதை நிரூபித்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கும் நான் நன்றியையும் வணக்கத்தையும் வரவேற்பையும் இந்த நேரத்தில் கூறிக்கொள்ளுகின்றேன். அதுபோல அரசு பள்ளிகளும் இப்பொழுது எல்லாம் 100% தேர்ச்சி பெறுகின்ற அளவிலே செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் இன்று விருதுகள் வழங்கப்படுகிறது. அவர்களையும் வருக வருக என்று வரவேற்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். விருட்சம் திட்டத்திலே விவசாய குடும்பத்தைச் சேர்ந்த குழந்தைகளுக்கு, பொருளாதாரத்தில் பின்தங்கிய அந்த குழந்தைகளுக்கெல்லாம் ஆண்டு கட்டணத்தையும் மற்ற பிற கட்டணங்களையும் இந்த திட்டத்தின் மூலம் நாம் ஆண்டுதோறும் 200 குழந்தைகளுக்கு 1 கோடி ரூபாய் அளவிலே கொடுத்து கொண்டிருக்கின்றோம். அவர்கள் இந்த திட்டத்தை நன்கு பயன்படுத்தி கொண்டு வாழ்க்கையிலே முன்னேற வேண்டும். அரசு பள்ளியிலே படித்து எப்படி அப்துல் கலாம் அவர்கள் இந்த நாட்டினுடைய முதல் குடிமகனாக குடியரசுத் தலைவராக வந்தாரோ, அதுபோல் நீங்கள் எல்லாம் பல்வேறு துறைகளிலே முன்னணியிலே வர வேண்டும் என்று இந்த நேரத்திலே வாழ்த்தி மகிழ்கின்றேன். அது மாதிரி பிறப்பு ஒரு சம்பவமாக இருந்தாலும் இறப்பு சரித்திரமாக இருக்க வேண்டும் என்று கனவு காணுங்கள் மாணவர்களே. நீங்கள் நிச்சயமாக வாழ்க்கையிலே உயர்வீர்கள். அதே மாதிரி இப்பொழுது சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் கவின் திருமுருகன் அவர்கள் பெருமாநல்லூர் அருகிலும் திருப்பூரிலும் நமது அறக்கட்டளையைப் போலவே ஒரு அறக்கட்டளையை நிறுவி 200க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கு பயிற்சி அளித்து கொண்டு இருக்கின்றார்கள். அதையும் நாங்கள் சென்ற வாரம் சென்று பார்க்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்தது. அர்ப்பணிப்பு உணர்வோடு அவர்கள் அந்த பணியை, தன்னுடைய வாழ்க்கையை வேறு எதற்கும் இல்லாமல் அந்த மறுவாழ்வு மையத்திற்கே அர்ப்பணித்து செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களையும் இந்த நேரத்தில் பாராட்டி வாழ்த்தி மகிழ்கின்றேன். இந்த மறுவாழ்வு மையத்தை மிகச்சிறப்பாக நடத்துவதற்கு நாங்கள் மட்டும் செய்துவிட முடியாது. இங்கே பணியாற்றுகின்ற 60க்கும் மேற்பட்ட பயிற்சியாளர்கள், பணியாளர்கள், ஊழியர்கள், இவர்களெல்லாம் மிகுந்த அர்ப்பணிப்பு உணர்வோடு சம்பளத்திற்காக வேலை செய்யாமல் கடமை 25 ஆண்டுகளாக தொடர்ந்து பணியாற்றி வருகிறார்கள். இந்த குழந்தைகள் வாழ்விலே நல்ல முன்னேற்றத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன்.
உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை வருக வருக என்று வரவேற்று என் உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். நல்லதொரு வரவேற்புரைக்கு நன்றிகள் பல. அடுத்ததாக விருச்சம் திட்ட அறிக்கை